அப்போல்லாம் வந்து நம்ம சக்கரை வியாதி எதுவாக இருந்தாலும் பணக்காரங்களோட வியாதின்னு சொல்லுவாங்க. இந்த டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஏழைங்களுக்கு தான் வரும்னு அந்த மாதிரி. உணவு மட்டுமே சரியாக எடுத்துக்கிட்டால் போதுமா, இல்லை எக்ஸசைசஸ் சொல்லக்கூடிய உடற்பயிற்சி முக்கியமா? உணவு, எக்ஸசைஸ் இது ரெண்டும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விரதம், இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இப்போ ஈவன் காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருமே நான் டயட்ல இருக்கேன் அப்படின்றாங்க இல்லையா? அந்த டயட்ன்ற வார்த்தை மட்டும் போதுமா? அந்த எப்படிப்பட்ட வெயிட் ரொம்ப குறைஞ்சிருவாங்க, போன் டென்சிட்டி குறைஞ்சிடும். அப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தா அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து மகப்பேறு காலத்தை அடைய போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த டயட் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இதனால பண்ணுறதை தவிர அவங்களுக்கு போதுமான அளவு ஐடியா இருக்காது. அது அவங்களுக்கு இன்கேஸ் வெயிட் குறைக்கணும் இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சாப்பிட்றோம், சாப்பிடாம யாராலையுமே வாழ முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா உணவு அப்படின்றது அவ்வளவு முக்கியமானது. ஆனால் அந்த உணவை எப்படி சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், அதை எப்படி சாப்பிடணும், எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை தெரிஞ்சால் தான் நம்ம அந்த உணவை சரிவிகித உணவாக எடுத்துக்க முடியும். ரோட்டில் போகிறோம், நம்ம மட்டும் போயிட முடியுமா? டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் போக முடியும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் சில ரூல்ஸ் அப்படின்றது இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் அதுக்கான எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய கேள்விகளை பாமரனுக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், உங்களை பற்றி நீங்களே ஒரு சில விஷயங்களை சொல்லிடுங்க மேடம். வணக்கம், என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் இங்கே ஜிப்மர் மருத்துவமனையில் உணவியல் துறையில் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உணவியல் நிபுணர். நான் வந்து இங்கே 13 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களோட ரோல் என்னென்னா, இங்கே பலவேறுபட்ட மக்கள் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பலதரப்பட்ட நோய்கள் இருக்குது. அந்த நோய்க்கு உண்டான உணவுகளை அந்தந்த பேஷண்ட்டுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக கொடுக்கறது. அது இல்லாமல் ஓபிடி பேஷண்ட், ஐபி பேஷண்ட் யார் யாரெல்லாம் வீட்டில் இருந்து வர பேஷண்ட்டும் சரி, அவங்களுக்கு உணவியல் சம்மந்தமாக எந்தெந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கோ, இந்த நோய்க்கு எந்த மாதிரியான உணவு கொடுத்தா இந்த நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் இல்லை சரி பண்ணலாம், இதை ரெண்டையுமே பண்ண வேண்டியது கவுன்சிலிங் மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த ஆலோசனை வழங்கி அதை சரி பண்ணி அவங்கள வந்து நோயிலேருந்து மீள வைக்கிறது எங்களோட வேலையாக. சரிங்க மேடம். இப்போ ஹாஸ்பிட்டல் நோயாளியாக ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறீங்க. நான் நோயாளியாகவே ஆகக்கூடாதுன்னா நான் இங்கே என்ன பண்ணணும் மேடம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார்? வருமுன் காப்போம். அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம வந்து ஒரு சரிவிகிதமான உணவு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை, நம்ம என்ன வேலை செய்கிறோம், எவ்வளோ உயரம் இருக்கும், எவ்வளோ உடல் எடை இருக்கும், நம்மளோட தேவை என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அளவில் நம்ம உணவு எடுக்கணும். அதுதான் நம்ம வந்து இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட்டே சாதாரணமாக நிறைய பேர் அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, பொதுமக்களும் இருப்பாங்க. வந்துட்டு அவங்களே வாலண்டியராக வருவாங்க. பேஷண்ட் டாக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணலாம், நான் பண்ணுறது கரெக்டானா முதல்ல அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம், எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். என்னென்ன ஆயில் எவ்வளோ எடுக்கிறீங்க, மாவு சத்து எவ்வளோ எடுக்கிறீங்க, புரத சத்து எவ்வளோ எடுக்கிறீங்க, மற்றது ஸ்நாக்கிங் டைம், மற்றது எல்லாமே கேட்டுட்டு ஆக்டிவிட்டி பேட்டர்ன் இது எல்லாமே கேட்டுட்டு இதில் நாங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். சரியான மாதிரி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம். அதை பண்ணுறது மூலயமா தான் எங்களால் நாங்கள். சரி மேடம், அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தேவையான உணவுகளை சாப்பிடவே கூடாதா? அது சரிவிகிதமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். அதை பற்றி தெரிஞ்சு சரிவிகிதமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அது இல்லாமல் வந்து அவங்களோட உடல் உழைப்பு அதிகம். அதனால் அவங்களோட தானிய உட்கொள்ளுதலே அதிகமாக இருக்கும். இந்த அரிசி வகையாக இருக்கட்டும், கேழ்வரகாகட்டும், அதுவே அதிகமாக இருக்கும். அதுலேருந்தே அவங்களுக்கு தேவையான புரதமும் கிடச்சிடும், நார் சத்து எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இப்போ நாம் அப்படி எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நம்மளோட ஃபுட்டில் பார்த்தோம்னா இதுதான் இருக்குது, துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு. கிராமப்புறங்களில் கூட நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க இருக்குது. சின்ன பிள்ளைங்க முக்கியமாக இந்த 15லேருந்து ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ராத்திரி நேரத்தில் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தான் இருக்காங்க. அங்கே மட்டும் தான் கும்பலாக இருக்காங்க, யாருமே வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. அதுதான் முக்கிய காரணம். இந்த மாதிரியான இந்த வாழ்க்கை முறை மாற்றம் மூலயமா வர நோய்கள் எல்லாமே இதை தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுக்கணும். சரி மேடம், என்னதான் நீங்கள் சொன்னாலுமே கூட 30 நாளும் யாரும் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு சாப்பிட போகிறது இல்லை. வீட்டில் இட்லி, பூரி, பொங்கல், சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரம்பரியமாகவே. இப்போ சமீபமாக கடந்த ஒரு 15 வருஷமாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தோசை, இட்லி, பொங்கல், பூரி, சாப்பாடு, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்லை, அது வந்து அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுக்கிற அளவு தான் முக்கியம். ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, நீங்கள் உங்கள் உடல் உழைப்பு, உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது தேவையான அளவு எடுத்திங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது சாதாரணமாகவே நம்ம வந்து சரிவிகிதமாக தான் செய்வோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து தரமான எண்ணெய்களை தான் யூஸ் பண்ணுவோம், தரமான பொருட்கள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதில் பாதிப்பு வராது. நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் காய்கறி சேர்க்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வீட்டு உணவுகள்ன்றப்ப நமக்கு பிரச்சனை வராது.
அது சரியாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிவிகிதமாக இருக்கான்ட்டு. சரி மேடம், முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயட்டீஷியன் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இப்போ டயட்டீஷியன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்க, எல்லாருமே டயட்டீஷியனையும் நோக்கி போகிறாங்க. இப்போது இந்த 2000 செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் டயட்டீஷியனை நோக்கி போகிறோம்? அதுக்கான நீடு என்ன? டயட்டீஷியனுக்கான நீடுனா அப்போல்லாம் வந்து நம்ம சக்கரை வியாதி எதுவாக இருந்தாலும் பணக்காரங்களோட வியாதின்னு சொல்லுவாங்க. இந்த டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஏழைங்களுக்கு தான் வரும்னு அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒன்றுமே இல்லாமல் ஏழையாக இருக்கவங்க, 3 வேளை சாப்பாடு வழி இல்லாதவங்க கூட நல்லா சாப்பிட்டா தான் அது போயிட்டு அந்த மாதிரி வெறும் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கே சக்கரை நோய் வருது. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைல், ஆனால் வந்து அவங்களுக்கு சக்கரை நோய் வருது. அவங்க பார்த்தோம்னா மேக்ஸிமம் அவங்களோட உணவுன்னு பார்த்தோம்னா பிரதானமாக பார்த்தா மாவு சத்து நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் ஆக்டிவாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. அது மாதிரி வந்து நிறைய மாறுபாடுகள் இருக்குது உணவு முறையில். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அப்போ 90 வயசு வரைக்கும் இருந்தவங்க இப்போ 60 வயசு தாண்ட முடியல நமக்கு. அது வந்து நிறைய இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தினால தான். அந்த இதை சரி பண்ணணும், அதுக்காக தான். சரி மேடம், உணவு மட்டுமே சரியாக எடுத்துக்கிட்டால் போதுமா, இல்லை எக்ஸசைசஸ் சொல்லக்கூடிய உடற்பயிற்சி முக்கியமா? உணவு, எக்ஸசைஸ் இது ரெண்டும் வந்து ரயில் பாதை மாதிரி, ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒரே ட்ராக்கில் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ்க்கை முறை ஆக்டிவாக இருக்க முடியும். உணவுனால வந்து நம்மளோட இன்டேக்கை கம்மி பண்ண முடியுமே தவிர நம்மளுக்கு மசில் மாஸ், மற்றபடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ஜாயின்ட் பெயின் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஆரோக்கியமான இதை கொடுக்க முடியாது. அந்த ஆக்டிவிட்டி வரும்போது தான் அந்த மசில் மாஸ் டெவலப் ஆகும். அந்த உடம்புல வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும். அதுவே நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். நம்ம வந்து ஃபர்தராக மற்ற இதில் பண்ணுறது தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். சரி மேடம், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த பாரம்பரியமான உணவுகள் சாப்பிட்டதால அந்த காலத்தில் நிறையா வேலை செஞ்சாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல, இப்போ நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நம்மளும் பாரம்பரியமான உணவு எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியுமா? தவிர்க்கலாம், கண்டிப்பாக தவிர்க்கலாம். இல்லைனா வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்குமே பார்த்தோம்னா யங் டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்க. 40 வயசு 30 வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. அதை வந்து நம்ம ஒரு 50 வயசு 60 வயசாக நம்ம தள்ளி போடலாம். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே பூச்சி மருந்து அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. அப்போ தொழு உரம் போட்டு சாப்பிட்டாங்க, இப்போ வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நம்மளோட பாதிப்பை கொஞ்சம் தள்ளி போடலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, நம்மளால சரி பண்ண முடியும். நம்மளோட ஊரில் வயசான பாட்டி அம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விரதம், இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ ஈவன் காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றாங்க இல்லையா? அந்த டயட்டுன்ற வார்த்தை மட்டும் போதுமா? அந்த எப்படிப்பட்ட டயட் இருந்தால் சரியாக இருக்கும்? அவங்க டயட்டுன்னு சொல்லிட்டு தப்பு. சாப்பிடாமே இருப்பாங்க சார், சாப்பிடாமே இருப்பாங்க. அந்த 0 சைஸ் அந்த மாதிரி இதுன்ட்டு சாப்பிடாமே இருப்பாங்க. சாப்பிடாமல் இருக்கும்போது நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சி வந்துடுது, சத்து குறைபாடு. முதல்ல பார்த்தா இரும்பு சத்து குறைபாடு, அப்புறம் வந்து புரத சத்து குறைபாடு, ப்ளஸ் வந்து வெயிட் ரொம்ப குறைஞ்சிடுவாங்க, போன் டென்சிட்டி குறைஞ்சிடும். அப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தா அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்களோட அடுத்து வந்து மகப்பேறு காலத்தை அடைய போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த டயட் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இதனால் பண்ணுறதே தவிர அவங்களுக்கு போதுமான அளவு ஐடியா இருக்காது. அது அவங்களுக்கு இன்கேஸ் வெயிட் குறைக்கணும் இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா டயட்டீஷியனை வந்து பார்த்துட்டு அவங்களோட ஆலோசனையோடு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து அதுவும் சரிவிகித உணவாக தான் இருக்கணும். சரிவிகித உணவில் அந்த அளவை தான் மாற்றணும். மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, அதோட அளவை மாற்றி தான் சரி பண்ணணுமே தவிர மற்றபடி வந்து டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாண்டாக இது பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபுல்லாக நிறைய சாப்பிட்றது அது வந்து ரொம்ப தவறான விஷயம். சரி மேடம், இப்போ டயட்டில் இருக்கும்போது நான் சொன்ன அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது சரியான டயட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கொஞ்சமாக காப்ஸ் கிடைக்கும். மற்றபடி புரத சத்து கிடைக்குதா இல்லை கொழுப்பு சத்து கிடைக்குதானா கண்டிப்பாக கிடைக்காது. கொழுப்பு சத்து வந்து சுத்தமாக அறவே கெட்டதுன்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவை நம்ம உடம்புக்கு. சுத்தமாக கொழுப்பு சத்து இல்லைனாலும் அதனால் ஒரு சில பாதிப்புகள் வரும் நமக்கு. அதனால் நல்ல கொழுப்பு, அதாவது வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை, நான் சொன்னேன் இல்லைங்களா, உப்பு கடலை, அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறது, இந்த எள்ளு உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது புரத சத்தும் கிடைக்கும், இந்த ஒமேகா 3 ஒமேகா 6 அந்த மாதிரி எதுவும் கிடைக்கும். நல்ல ஃபேட்டாக எடுத்து டிரான்ஸ் ஃபேட் வந்து வனஸ்பதி, டால்டா, திரும்ப எண்ணெயில் பொரிச்சது, ரொம்ப அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் தான் தவிர்க்கணுமே தவிர போதுமான அளவு நமக்கு தேவையான கொழுப்பு சத்து எடுத்து தான் ஆகணும் நம்ம. சரி மேடம், இப்போ நம்மளோட பழக்க வழக்கத்தில் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், சிலர் 10 வேளை கூட சாப்பிட்றாங்க. பொதுவாக நிறைய பேர் 90% இந்த பீப்புள் சாப்பிட்றது காலையில், மதியானம், நைட்டு, ஈவினிங் ஒரு சின்ன ஸ்நாக்ஸு. நம்மளோட கலாச்சாரத்துலையா என்னன்னு தெரியல, மதியம் நம்ம நிறையா சாப்பிட்றோம்.
பகலில் சாப்பிட்றது கிடையாது, நைட்டில் சாப்பிடுவோம், சாப்பிடாமலும் போவோம். இது சரியானதா? எந்தெந்த வேலையில் எவ்வளவு சாப்பிடணும்? ஆக்சுவலாக ஏற்கனவே நமக்கு ஒரு சொல்லாடல் இருக்குது. என்னென்னா வந்து காலையில் பார்த்தா நம்ம ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அரசர் மாதிரி, அரசு உணவு மாதிரி அவ்வளோ அந்தளவுக்கு. ஏன்னா வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, அந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு உடம்புக்கு வந்து எல்லா வகையான சத்துக்களும் போதுமான அளவு நமக்கு தேவை. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே சரிவிகிதமாக நமக்கு தேவையான அளவு கண்டிப்பாக எடுக்கணும். எக்காரணத்தை கூட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது நாம. அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே கேப் விட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப பசி எடுத்திருக்கும் இவங்களுக்கு. அப்போ என்னென்னா அதிகப்படியான மாவு சத்து தான் அவங்க தேடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் காய்கறிகள் எல்லாமே ஒதுக்கிட்டு மாவு சத்து மட்டுமே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த திருப்தியே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் மாவு சத்து அதிகமாகவே எடுப்பாங்க. அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. சின்ன சின்ன இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையானது எடுக்கும்போது அவங்களுக்கு வெயிட் கெயினும் இருக்காது, கரெக்டான அளவு சத்து கிடைக்கும். மதியம் சாப்பாடு வந்து சாதாரண ஒரு மனிதன் மாதிரி சாப்பிட்லாம், போதுமான அளவு நடுத்தர வர்க்கத்து மனிதன் மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் அதுலேயும் வந்து பருப்பு, காய்கறி ப்ளஸ் சாதம் இது எல்லாமே இருக்கணும். அது கூடவே முட்டையோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நல்லது. ப்ரோட்டீன், புரத சத்துக்கு ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது, தயிர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புரத சத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட பொருளாதார சூழ்நிலையினால எல்லாருமே வந்து தினமுமே முட்டை எடுக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ பருப்பு இல்லை சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்க ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்கிறது நல்லது. திரும்ப சாயந்தரம் ஏதாவது ஒரு சுண்டல் இல்லை பொட்டுக்கடலை, உப்பு கடலை, நிறைய பேர் வயதானவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சுத்தமாக யாருமே பார்த்துக்கிறதுக்கே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியாது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை அது மாதிரி தான் ஏதாவது எடுத்து தான் இது பண்ணணும். இல்லைனா இடிச்சிட்டு பவுடர் மாதிரி போட்டு தண்ணியில் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவங்க பல்லில் அந்த மாதிரி மெல்றதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா. அது மாதிரி நைட்டு உணவு வந்து கொஞ்சம் ஒரு 7 மணி 7:30க்குள்ளே சாப்பிட்றது நல்லது. அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது நல்லது. ரொம்ப ஹெவி இதாக போகாமல் லைட்டாக ஒரு 2 இட்லி இல்லை தோசை இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது, அதிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் பசி நல்லா தாங்கும். அவங்க உடனே பசிக்காது. திரும்ப நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் பால் குடிச்சிட்டு படுக்கலாம். மேடம், இப்போ இட்லி வந்து இன்டர்நேஷ்னலி ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதானா? கண்டிப்பாக அது ஒரு பேலன்ஸ்டு டயட்டு. ஓகே மேடம். இன்னொன்று, அந்த காலத்தில் வந்து பழைய சாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பழையது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஒரு கௌரவ குறைச்சலாக போயிடுச்சு. அதை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக, நீராகாரத்தை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்மளால் கூட்ட முடியுமா? கண்டிப்பாக. அது வந்து என்னென்னா, நம்ம ஃபர்மெண்டட் ஃபுட் எடுக்கும்போது என்ன, அதில் ப்ரோபயோட்டிக், இப்போ ப்ரோபயோட்டிக்னு சொல்லிட்டு டிவியில் கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த நீராகாரமாக இருக்கட்டும், பழையதாக இருக்கட்டும், கூழ் புளிக்க வச்ச கூழாக இருக்கட்டும், இதில் தயிர் கலந்து சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயுமே. அப்போ வந்து அந்த ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு, காலையில் நம்மளோட கட் ஹெல்த் வந்து அசிடிக்காக இல்லாமல் நல்ல ஒரு நிலமையில் இதாகிறதுக்கு, எந்த ஒரு நோயும் இல்லாமல், இந்த இப்போ வருது இல்லைங்களா சிஏ, நிறைய கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் அதெல்லாம் வர்றது வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம டீ, காஃபி, இந்த அசிடிக் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து பிரச்சனை வருதுனால தான். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தினமுமே நீராகாரம் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பழையதும் அது மாதிரி சாப்பிட்லாம். அது ஈவன் டயபெட்டிக் கூட சரியான அளவு, போதுமான அளவு, கொஞ்சம் குறைஞ்ச அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா டயபெட்டிக்னால் அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் சாப்பிட மாட்டாங்க பழையது, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, போதுமான அளவு திட்டமான அளவை எடுத்துக்கிட்டு கூட வந்து ஒரு சுண்டலோ இல்லை ஒரு முட்டை எடுத்துக்கலாம், கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிட்டாங்கன்னா தாராளமாக பழையது சாப்பிட்லாம் அவங்க. சரி மேடம், இப்போ ஏழையாக இருப்பாங்க, மிடில் கிளாஸாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப ரிச்சாகவும் இருப்பாங்க, எல்லாருமே சாப்பிடக்கூடிய 2 முக்கியமான விஷயம் முட்டைப்பால். இந்த முட்டைப்பால் இதில் மட்டும் எவ்வளோ சத்து இருக்குது மேடம்? முட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 50 கிராம் சராசரியாக சொல்லுவோம், பிராய்லர் முட்டை. அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா 6.6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் வந்து தினமுமே ஒரு முட்டை மட்டும் முழு முட்டையாக எடுக்கலாம். அப்போ வந்து அதில் வந்து நமக்கு தேவையான அளவு கொலஸ்ட்ரால் கிடச்சிடும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து 200 மில்லிகிராம்ஸ் கொலஸ்ட்ரால் தேவை, அதில் 150 மில்லிகிராம் தான் இருக்குது, அந்தளவுக்கு கிடச்சிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா முட்டை வெள்ளை கரு வேணும்னா நீங்கள் நாம் எடுத்துக்கலாம். அப்படியும் பாலுன்னு பார்த்தோம்னா, பால் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 400 ml ஆக்சுவலாக, இல்லைனா வந்து ஒரு 300 ml குறைஞ்சபட்சம் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஒரு 100 ml பாலில் ஒரு 3.3% ப்ரோட்டீன் இருக்குது, 3.32% ஃபேட் இருக்குது. அது பாலோட தன்மையை பொறுத்து இருக்குது, எந்த பசுவோட பாலுன்றதை பொறுத்து இருக்குது. பசுமாட்டு பால்னால் வேறு மாதிரி இருக்கும், வேறு வகை இருக்குது இல்லைங்களா, ரகம் இருக்குது இல்லைங்களா, எருமைப்பால் அந்த மாதிரி. அதுலேயும் ஃபேட்டோட ரேஷியோ மாறும். அது மாதிரி ப்ரோட்டீனோட ரேஷியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு அந்த பசு என்ன உணவு சாப்பிடுது அதை பொறுத்தும் மாறுபடும். அந்த இதுவும் இருக்குது. மற்றபடி பார்த்தா முட்டைன்னு பார்த்தோம்னா, முட்டை வெள்ளைக்கருன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த மஞ்சள்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, 2 கிராம் ப்ரோட்டீன் அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இது அவுச்ச முட்டையில் கிடைக்கிற விஷயம் அந்த ஆம்லேட் ஆஃப் ஆயில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ எந்த வகையில் ஒரு முட்டையை சாப்பிட்டாலும் கரெக்டாக எண்ணெய் போடாமல் வெறும் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாமே போட்டுட்டு கூட நம்ம ஆம்லேட் மாதிரி போடும்போது அது நல்ல ஃபில்லிங் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். எண்ணெய் போடக்கூடாதுன்றீங்க, எண்ணெய் அவ்வளோ மோசமானதா?
என்னென்னா நமக்கு வந்து விசிபிள் ஃபேட் நான் விசிபிள் ஃபேட்னு 2 கண்ணுக்கு தெரிஞ்சு நாமளே ஆட் பண்ணுறது கரண்டியால். அது இல்லாமல் அந்தந்த உணவில் இருக்கிறது. ஈவன் அரிசியில் கூட 0.01% வந்து ஃபேட் இருக்குது. அந்த மாதிரி பருப்பில், காய்கறியில் எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோ ட்ரேசஸ் ஆஃப் இது ஆயில் இருக்குது தான். ஆனால் அதில் வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோன்றது, ஏன்னா நம்ம விசிபிள் ஃபேட் நான் விசிபிள் ரெண்டுமே எடுப்போம் இல்லைங்களா. அப்போ என்னென்னா இப்போ பால் குடிக்கிறோம், முட்டை சாப்பிட்றோம், இல்லை ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்றோம், அதுலேயுமே கொஞ்சம் ஃபேட் இருக்கும். அதெல்லாம் இன்விசிபிள் ஃபேட்டில் வந்துடும். அப்போ விசிபிள் ஃபேட் ஆட் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தோம்னா ஒரு அடல்ட்டு 20 ml தான். அதாவது 4 டீஸ்பூன்ஸ் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 40 to 50 ml per head யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபேமிலியில். அந்த மாதிரி அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்காக தான் வந்து எண்ணெயை ரொம்ப கவனம் செலுத்துறது. இப்போ ஓவரால் சமைக்கிறாங்க ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம்னா அவங்களுக்கு 100 ml ஒரு நாளோட சமையலை முடிக்கணும். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அந்த பால், தயிர், மற்ற இதில் சோர்ஸஸ்லாம் வருது இல்லைங்களா, அதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதனால தான் இது வந்து விசிபிள் ஃபேட்ன்றது 20 ml நம்ம எடுத்து. சரிங்க மேடம், இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியனில் அப்படி என்ன சத்து இருக்குன்றாங்க. அதுவே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து வெஜிடேரியனில் நீங்கள் சாப்பிட்றதுல ஒன்றுமே கிடையாது, நாங்கள் தான் இயற்கையான உணவு சாப்பிட்றோன்றாங்க. சிலர் வந்து 2த்தையுமே சாப்பிட்றாங்க. இதில் எந்த மாதிரியான முறையில் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் மேடம்? ஆக்சுவலாக வந்து வெஜிடேரியன்றப்ப பருப்பு சேர்த்துப்பாங்க, பன்னீர் சேர்த்துக்கலாம், சுண்டல் வகைங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு ப்ரோட்டீன் மீட் அவுட் பண்ண முடியும். ஆனால் வந்து அவங்க தேவையான அளவுக்கு தயிர், பால் அதை மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது சுண்டல் வகைங்க அதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா அது பரவாயில்ல. இல்லை ஒரு ஏழ்மையில் இருக்கவங்க அவங்க வந்து இந்த வெஜிடேரியன் டயட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்களோட ப்ரோட்டீன் பார்த்தோம்னா அவங்களோட தேவையில் ஒரு 10% கூட மீட் அவுட் ஆகுதுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் வந்து இப்போ நான் வெஜிடேரியன் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நான்வெஜ் எடுக்கிறாங்க, வாரத்தில் ஒரு 2-3 நாள் நான்வெஜ் எடுக்கிறாங்க, அது கூடவே வந்து ஒரு காய்கறி எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சரிவிகிதமாக அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. வெஜிடேரியன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. தினமுமே பருப்புனா இப்போ ஒரு 100 கிராம் பருப்பு ஒருத்தவங்க சாப்பிட முடியாது. 100 கிராம் ஒரே டைமில் வேக வச்சு சாம்பார் பண்ணிட்டோ இல்லை கூட்டு பண்ணியோ அந்த 100 கிராம் பருப்பையும் சாப்பிட முடியும். 100 கிராம் பருப்பு சாப்பிட்டா தான் அரௌண்ட் ஒரு 22 to 24 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு யாருமே சாப்பிட மாட்டோம். அதுதான் தினமுமே பன்னீர் சேர்த்துக்க முடியாது, சுண்டல் சேர்த்துக்க முடியாது. அதுதான் அந்த மாதிரி அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா 2மே வந்து சரியான அளவு தான். சரி மேடம், இப்போ இந்த இன்டர்வியூவோட கடைசி கேள்வி வரலாம். இப்போது நிறைய பொருளாதார ரீதியால் மக்களோட தட்டுன்றது மாறிக்கிட்டே இருக்குது. அவங்கள ஏழையாக இருப்பாங்க, அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு குறைந்த பணத்தில் ஒரு சரியான உணவு சாப்பிடணும்னா எந்த மாதிரியான உணவு வழக்கங்களை வளர்த்துக்கிட்டா நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கலாம்? முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த இதில் இருக்கவங்க அடித்தட்டு மக்களோ சரி இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ எதை மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா காய்கறி, நார்சத்து முக்கியமாக மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழம்பு, ஒரு சாதம், ஒரு சோறு வடிச்சிட்டு அது இருக்கும் அவங்க வீட்டில், அதுதான் இருக்கும். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப வந்து காசு போட்டுட்டு கிடைக்காத நாள்லேயும் கேரட் தான் வாங்கணும், பீன்ஸ் தான் வாங்கணும், அந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. சீசனல் வெஜிடபிள்ஸ் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடியது, அதாவது வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சீசனில் கிடைக்கிறது வந்து 20 ரூபாய் கிடைக்குதுன்னா அன்சீசனில் உங்களுக்கு 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அதனால் சீசனில் என்னென்ன கிடைக்குது அது மாதிரி பழங்கள் சீசனில் அந்தந்த சீசனில் இருக்கிற பழங்கள் வாங்கும்போது ஆப்பிள் தான் நான் சாப்பிடுவேன், மாதுளப்பழம் தான் சாப்பிடுவேன்னு போகக்கூடாது 400 ரூபாய் விற்றாலும். அந்த மாதிரி இல்லாமல் கம்மியாக சீசனில் கிடைக்கிது அந்த டைமில் அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்தந்த டைமில் அதை வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி போகும்போது காய்கறி பழங்களோட தேவையை ஓரளவுக்கு 100% இல்லைனாலும் ஒரு 60% அவங்களால சரி பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள்னு பார்த்தோம்னா பருப்பு, சுண்டல் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோல்சேல் இதில் வாங்குறது அந்த மாதிரி தான். இல்லைனா வந்து நமக்கு ரேஷன்லேயே தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்கி அதெல்லாம் பயன்படுத்தலாம். நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்துறது வந்து இதாக நினச்சிக்கிறாங்க, தாழ்மையாக நினச்சிட்டு அதை பயன்படுத்தாமல் நாங்கள் வீட்டில் இல்லாமையே இருந்தாலும் இருப்போம், அதை பயன்படுத்த மாட்டோன்ற மாதிரி மனநிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு அதை சரியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை வீட்டிலே வந்து கொஞ்சம் காய்கறி தோட்டம் மாதிரி வச்சுட்டு அதிலேருந்து கீரை மற்ற காய்கறிகள்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தா அந்த பசலைக்கீரை, கிராமப்புறங்களில் இருந்தாங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அந்த காசினி கீரை, அந்த மாதிரி நிறைய வகையான கீரைகள் வந்து பசலைக்கீரை, கொடி பசலை, முருங்கைக்கீரை, அப்புறம் கலவைக்கீரை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிராமத்தில் சும்மா தோட்டத்தில் போனாலே கிடைக்கும். இல்லை வயலில் போனால், வயல்புறத்தில் போனால் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் பண்ணும்போது அவங்களால ஓரளவுக்கு ஒரு 60-70% அவங்களோட உணவு தேவையை அவங்களால அதில் பூர்த்தி செய்ய முடியும். சரி மேடம், சாப்பாட்டை பற்றி நிறைய பேசியாச்சு, 93% முடிச்சாச்சு. தண்ணி இருக்கு இல்லையா, மனுஷனுக்கு முக்கியம். எவ்வளவு தண்ணி குடித்தா
போதுமானது. எவ்வளோ தண்ணின்றது அவங்கவுங்களோட வேலையை பொறுத்து இருக்குது. சாதாரணமாக ஒரு சராசரி மனிதன்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் சொல்லலாம். அதே வந்து அது மாறும். மழைக்காலம்னா அது தேவை குறையும், வெயில் காலம்னா கொஞ்சம் தேவை அதிகமாகும். அது மாதிரி வேலை செய்கிறாங்க, ரொம்ப அதிகப்படியான வேலை உடல் உழைப்பு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவை அதிகரிக்கும். அது மாதிரி பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கலாம். அவங்களோட தேவைக்கு அவ்வளோதான் தேவைப்படும். அதுவும் இது எல்லாமே வந்து ப்ரெக்னன்சி, பிரஸ்ட் ஃபீடிங் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா மாறும், ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அவங்களுக்கு தேவையானது மாறும். அந்த மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஆனால் சராசரின்னு பார்த்தோம்னா இந்த அளவு தான். சரி மேடம், இப்போ டயட்டீஷியனாக நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பேஷண்ட்ஸாக இல்லை வந்து உங்களை சுற்றி சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கும். கடைசியாக நீங்கள் உங்களோட பொசிஷன் ஆஸ் எ டயட்டீஷியனாக பொதுமக்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுமக்களுக்குன்னு பார்த்தோம்னா இப்போது நிறைய பேர் பார்த்தோம்னா அறியாமையினால் போதுமான அளவு உணவு எடுக்காமல் இருக்காங்க. நிறைய பேர் இல்லாத காரணத்தினாலையும், வறுமை காரணத்தினாலையும் நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க போதுமான அளவு. அவங்கவுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியாக என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும்னு பார்க்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டயட்டீஷியன் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நோய் சம்மந்தமாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது டயட்டீஷியனை பார்க்கணும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன உணவு எடுக்கலாம், எந்த மாதிரியான உணவு முறையை பார்க்கலான்றதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நிறைய வகையான நோயிலேருந்து தடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம நிறைய வகையான நோயை மேனேஜ் பண்ண முடியும், ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு டயட்டீஷியனாக படிச்சுட்டு இவ்வளோ வருஷம் ட்ராவலிங்கில் இவ்வளோ நாலேஜை, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னதுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் மேடம். நன்றி. தேங்க்யூ.